இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 4:9. இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நமக்கு தாங்கிக்க முடியாத வேதனை இருக்கும்போது யார் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் நம்மளோட மனசு சமாதானம் ஆகவே ஆகாது. தேவன் நம்ம கூட இருந்தால் இப்படி நடந்திருக்காதுன்னு நம்ம நினைக்கிறது உண்டு. லாசரஸோட சகோதரி மரியாளும் தேவனை பார்த்து, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னோட சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான்னு இயேசு கிறிஸ்துவக்கிட்ட சொல்லி புலம்புறா. ஆனால் கடவுள் விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய்ன்னு சொல்லி லாசரஸை உயிரோடு கொண்டு வராரு. இன்றைக்கி நமக்கு வேணால் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் நினச்சாருன்னா மறுபடியும் நாம் இழந்ததை திரும்ப கொடுக்க முடியும். மரியாளுக்கு செஞ்ச அற்புதத்தை நமக்கு செய்ய மாட்டாரா? தேவன் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், நீ விசுவாசி, அதை மட்டும் செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்துலேயும் அதைத்தான் கேட்குறாங்க. ஏன் சத்தமிட்டு அழுகிற? நான் உன்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறியான்னு தேவன் கேட்குறாரு. நமக்கு முடிஞ்சு போன மாதிரி இருக்கிற விஷயம் தேவனுக்கு ஆரம்பம். தேவனுடைய அற்புதத்தை நம்மளோட வாழ்க்கையில் தேவன் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு நாம் முழுமையாக விசுவாசித்தா மட்டுமே போதும். ஆமேன்.